கவனிச்சா அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஓகேவா நியூ சிலபஸ்க்கு ஷோர் ஷார்ட் 6 to 10 மார்க்ஸ் ஓகேவா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது ஜென்ரல் கான்செப்ட் தான் ஜஸ்ட் கதை மாதிரி கேட்டுட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதலாம் ஜஸ்ட் உங்கள் புக் பேக் கொஸ்டின் படித்தா போதும் ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தரேன் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு சார் வாட் இஸ் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் என்னன்னா இப்போ நம்ம எல்லாமே கம்பெடிஷன் பண்ணுறோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்பெடிஷன் இருக்குது ஜிஏவி அது மாதிரி போடுறோம் பிஜிபிபி கம்பெடிஷன் கேபிட்டல் கெயின் கம்பெடிஷன் அதர் சோர்ஸ் கம்பெடிஷன் கம்ப்ளீட் பண்ணி நீனே வீட்டில் எழுதி சாமி செல்ஃபில் மடிச்சு வச்சா போதுமா என்னோட இன்கம் டேக்ஸ் கம்பெடிஷன் தான் நான் இவ்வளோ தான் டேக்ஸ் பே பண்ணணும்னு நீ எழுதி சாமி டேபிளில் மடிச்சு வச்சுட்டா போதுமா இல்லை உன்னோட ட்ராவில் உள்ள வச்சுட்டா போதுமா நீ என்ன பண்ணியாகணும் உன்னோட பேப்பரை கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும் அது பேர் தான் ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன் அதான் என்னது ரிட்டர்ன் ஃபார்ம் அந்த ஃபார்ம் தான் என்னது ரிட்டர்ன் ஃபார்ம் அந்த ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ணாதான் நீ சொல்கிறது யாருக்கு போகும் கவர்மெண்ட்டுக்கு போகும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான் உன்னோட பேப்பர் எடுத்து அசஸ்மெண்ட் பண்ணுவான் அது பேர் தான் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி அசஸ்மெண்ட் நடக்கும் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் யாராவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அசஸ்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் செக்ஷன் 139 எங்கே ஸ்டார்ட் ஆகுது 139 உனக்கு ரெண்டு செக்ஷன் நான் 139ல் ஒரு 4 சப்செக்ஷன் படிப்பேன் அப்படியே நேராக விட்டா 140 படிப்பேன் 144 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் தான் நீ நிறையாலாம் படிக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு கவனி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஜூலை எல்லாருக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் அது என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது சிபிசி பெங்களூரு போகும் சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர் பெங்களூரு ஃபார் இந்தியாவுக்கு சென்டர் எங்கே தான் இருக்குது சிபிசி பெங்களூரு இந்த சிபிசி சென்டருக்கு போச்சுன்னா அங்கே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸிங் நடக்கும் உன்னோட ரிட்டர்ன் என்ன ப்ராசஸிங் நடக்கும் கம்ப்யூட்டரைஸ் ப்ராசஸிங் கம்ப்யூட்டரை செக் பண்ணும் கம்ப்யூட்டர் செக் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல்னு வச்சுக்கோங்க ப்ராசஸ்ன்னு முடிஞ்சிடும் அவ்வளோதான் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது கரெக்டாக இருக்குது டேட்டாலாம் ஓகே எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா சிபிசி என்ன பண்ணிடும் ப்ராசஸ் பண்ணிடும் இஃப் சம் டிஃபிகல்ட்டி இருக்குது சம் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல தான் ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா சிபிசியால் அந்த கேஸை முடிக்க முடியலன்னா சிபிசி யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா அசஸிங் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் யாருக்கு அசஸிங் ஆஃபீஸர் உன்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள அசஸிங் ஆஃபீஸர் உன் பேனுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனோட ஏஓக்கும் உன்னோட பேப்பர் போயிடும் அந்த பேப்பர் ஏஓ தான் இனிமேல் அவனோட அசஸ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணுவோம் எதை வச்சு பண்ணுவான் அவனா சும்மா எதாவது பண்ண முடியுமா அவனுக்கு எங்கே பவர் கொடுத்துருக்கான் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அவனோட பவர் யூஸ் பண்ணி தான் அவனோட பேப்பர் அசஸ் பண்ணுவான் இதுக்கு இப்போ நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் எங்கே போகும் ஃபஸ்ட்டு எல்லாரும் ரிட்டனும் சிபிசிக்கு போனால் சிபிசியை ப்ராசஸ் பண்ணி முடிப்பான் ஆர் ஏதாவது பிரச்சனை டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சுன்னா ஏஓக்கு பேப்பர் ஃபார்வர்ட் ஆகும் இப்போது யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு பிரச்சனை இருக்குல்ல செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 இன் கேஸ் ஆஃப் கம்பெனி the company must file income tax return company இருந்துச்சுனா income tax return filing is compulsory in case of any person other than company in case of any person other than company the income exceeds the prescribed limit that is basic exemption limit exceed ஆச்சுனா return income tax return filing is compulsory in case of company compulsory filing return of filing return is compulsory in case company in case of person other than company then sorry in case person other than companies and firm raja company and firm செதுக்கு மறந்துட்டேன் நல்லா கவனி ஏன் கேக்குறேன்னா கம்பெனிக்கும் ஃபர்ம்க்கும் நோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இண்டிவிஜுவலுக்கு 2.5 லட்சம் ரூபாய் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கரெக்டா ஹெச்எஃப்க்கும் பேசிக் நம்ம இண்டிவிஜுவலோட இதுதான் அப்படியே கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஃபர்ஸ்ட் 10000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் டாக்ஸ் அடுத்த 10000 ரூபாய்க்கு இவ்வளோ டாக்ஸ்னு சொல்லி அவனுக்கு பேசிக் அசஸ்மெண்ட் தனியாக வருது ஸோ கம்பெனிக்கு ஃபர்முக்கு மட்டும் தான் என்ன கிடையாது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிடையாது ஸோ யூ ஹேவ் டு கம்பல்சரி ஃபைல் தி பர்சன் அதர் தென் கம்பெனி அண்ட் ஃபர்ம் basic if some income exceeds the basic exemption limit then return of compulsory return of filing return of income is compulsory அடுத்த பாயிண்ட் இந்த ரெண்டு கேட்டகரியில நீ வரல இந்த ரெண்டு கேட்டகரியில நீ கம்பெனியும் கிடையாது ஃபர்மும் கிடையாது இண்டிவிஜுவல் ஆனா உன்னோட இன்கம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல தாண்டல உன்னோட இன்கம் 2.5 லட்சம் but you are a resident but not ordinary you are a resident but not ordinary in the situation la நீ foreign property க்கு beneficial owner ஆவோ or beneficiary ஆவோ இருந்தினா யாரு foreign property outside India க்கு beneficial owner ஆவோ beneficiary ஆவோ இருந்தினா return of income filing of return of income is compulsory எப்படி நீ இந்த ரெண்டுக்குள்ள வரல என்னத்துக்குள்ள வரல கம்பெனி ஃபர்ம் கிடையாது இண்டிவிஜுவல் தான் வேர் இன்கம் இஸ் லெஸ் than பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்ப நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்க கூடாது ஃபைல் பண்ணனும் எப்போ if you are holding asset
outside India as a beneficial owner or beneficiary. ஓன் பேர்ல இருக்கான இன்கம் வருதுனா நீ beneficiary, ஓன் பேர்ல இருக்குனா beneficial owner. அப்படி இருந்தா ரிட்டர்ன் ஃபைல் பண்றது கம்பல்சரி. சரி, இது சிச்சுவேஷன்ல வேற ஒரு சிச்சுவேஷன், இன்னும் ஒன் மோர் சிச்சுவேஷன். எப்போ அப்படின்னா வேர் உன்னோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் ஆயிருக்கும்ல, பிசினஸ் பண்றனா கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் ஆயிருக்குல, 1 crore மேல டெபாசிட் ஆயிருச்சுனா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் கம்பல்சரி. சார் என்னோட இன்கம் 1 கோடி, என்னோட பேங்க்ல எவ்வளவு வந்திருக்கு டெபாசிட் 1 கோடி, 99 lakhs எக்ஸ்பென்ஸ் சார், 1 lakh தான் இன்கம் which is less than 2.5 lakhs நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி என்னோட இன்கம் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் வந்தது 1 கோடி, சோ இத நான் இன்கமா காமிச்சிட்டேன், எக்ஸ்பென்ஸ் 99 lakhs, so total income 1 lakh which is less than basic exemption limit. சோ நான் என்ன ஃபைல் பண்ணலன்னு சொல்ல முடியாது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு சொல்ல முடியாது. உன்னோட பேங்க் அக்கவுண்ட்க்கு 1 கோடிக்கு மேல டெபாசிட் ஆயிடுச்சுனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபாரின் டிராவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தீனா எவ்வளவுக்கு மேல 2 lakhs 2 lakhs மேல ஃபாரின் டிராவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தீனா ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் கம்பல்சரி. யாருக்கு ஃபாரின்னா நீயாவும் இருக்கலாம் ஆர் எனி अदर பர்சனாவும் இருக்கலாம். யாரு எனி अदर ஃபாரின் டிராவல் போனது நீயாவும் இருக்கலாம், நீ யாருக்காவது இன்கர் பண்ணிட்டா, எவ்வளவுக்கு மேல இன்கர் பண்ணிட்டா 2 lakhs மேல இன்கர் பண்ணிட்டா தென் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் கம்பல்சரி. அடுத்து incurred electricity expense of more than 1 lakh, electricity expense of more than 1 lakh மேல electricity expense பண்ணிட்டீனா ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் இஸ் கம்பல்சரி. இது மூணு லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட், முன்னாடி மேல உள்ளது மட்டும் தான் இருந்தது, இது மூணும் லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட். அப்போ क्वेश्चन கேட்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். நான் சொல்றது புரியுதா ராஜா? என்ன நான் எப்பப்பலாம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் கம்பல்சரி சொல்லி பார்ப்போம். Compulsory only actually first in case of company and firm return of income is filing of return of income is compulsory. In case person other than company and firm, then if basic income exceeds the basic exemption limit, income exceeds the basic exemption limit, then return of filing of return of income is compulsory. Third situation, if the person not falling above, இப்போ நான் இதுல வரல அப்படினா நீ வெளிய மூணாவது சிச்சுவேஷன் வைக்கிறான். இப்போ if you are holding asset as a beneficial owner or beneficiary outside India, உள்ளுக்குள்ள வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, outside India வச்சிருந்தா பிரச்சனை. ஒரு டேர்ம் நீ ஹியர் பண்ணிருக்க, black money னு ஹியர் பண்ணிருக்க. black money னா என்ன? அன்அக்கவுண்டட் கரெக்ட். black money something different from unaccounted money. black money ன டெஃபினிஷன் எடுத்து பார்த்தீனா undisclosed foreign income or asset தான் black money. undisclosed foreign income or asset is black money. இங்க கணக்குல காட்டாத பணம் பேர் black money கிடையாது, அது ஹவாலா கிடையாது. கணக்குல காட்டாத பணம் பேர் unaccounted money. அது என்னது? unaccounted or unexplained credit. அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்திருக்கு, அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனா அது unexplained cash credit. இல்ல நீ பணம் வச்சிருக்காதவனால என்னன்னு சொல்லி உன்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலனா அது unaccounted money. வெளிநாட்டுல வச்சிருக்க தெரியுமா undisclosed foreign income or asset, அதுதான் என்னது black money. சோ இதெல்லாம் தான் கம்பல்சரி. அத தவிர மூணு சிச்சுவேஷன்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்பல்சரி. வேற கரண்ட் அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல பணம் டெபாசிட் ஆயிருச்சுனா ஒன் ஆர் மோர் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் டுகெதர் ஆர் 2 lakhs மேல ஃபாரின் டிராவல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீனா ஆர் 1 lakh மேல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் பண்ணி எக்ஸ்பென்ஸ் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் 1 lakh மேல பண்ணினா தென் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் கம்பல்சரி. கரெக்ட்டா ராஜா? அடுத்து ஜஸ்டிங்களா சரி, ரிட்டர்ன் எப்போ சார் ஃபைல் பண்ணுவோம்? ரிட்டர்ன் இன்னும் ஒரு சிச்சுவேஷன், ஒரே ஒரு சிச்சுவேஷன். இது வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட், இதுவும் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட். எப்படி சொன்னான்னா கேபிட்டல் கெயின் வித்துருக்கு 50 லட்சம் ரூபாய் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 54 எக்ஸம்ஷன் 50 லட்சம் ரூபாய் அப்படியே க்ளைம் பண்ணலாமா? படிச்சிருக்கியா அஜய்? நான் பார்த்துட்டியா எக்ஸம்ஷன் பார்த்துட்டியா? 54 செக்ஷன் பார்த்துட்டியா? பார்க்கல. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பிஃபோர் எக்ஸம்ஷன் 40 லட்சம் ரூபாய். எக்ஸம்ஷன் 54ல 45 லட்சம் ரூபாய் க்ளைம் பண்ணலாமா? அப்படியே க்ளைம் பண்ணலாமா? கேபிட்டல் கெயின் என்ன ஆயிடும்? இப்போ இன்கம் எவ்வளோ? 0. இப்போ you are individual, you are need not to file income tax return. How to file? To claim exemption under section 54, 54B, 54EC, 54E, 54G. exemption claim பண்ணினா உங்களுக்கு இன்கம் கீழ வருதுனா நீ எக்ஸம்ஷனுக்கு நீ என்ன ஃபைல் பண்ணி ஆகணும்? இன்கம் tax return ஃபைல் பண்ணி ஆகணும். ரெண்டாவது சார் இந்த இன்கம் gross total income is 6 lakhs sir. 80C to 80U deduction 4 lakhs sir. So 2 lakhs தான் சார் வந்து எனக்கு income less than basic exemption limit. இப்போ நான் ஃபைல் பண்ணுமா? To claim 80C deduction, 80C to 80U deduction you have to file 80 return.
அப்போ 54 ல இருந்து அந்த எக்ஸம்ஷன் எந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணாலும் என்ன ஃபைல் பண்ணணும், என்ன ஃபைல் பண்ணணும். இந்த சாப்டர் 6 எப்படி சொல்ல கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் சாப்டர் 6 80C ல இருந்து 80 LIC போட்டது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தது, ரெண்ட், ராயல்டி இதுக்கெல்லாம் டிடக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம இன்னும் பார்க்கல. அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணனும்னா என்ன ஃபைல் பண்ணி ஆகணும், ஐடி ரிட்டர்ன் ஃபைல். ஐடி ரிட்டர்ன் என்னென்னலாம் ஃபைல் பண்ணனும் சிச்சுவேஷன் புரிஞ்சிச்சா மொத்தமா திருப்பி சொல்றேன் செக் பண்ணிக்கிறியா. ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபார்ம் கம்பெனி கம்பல்சரி, பர்சன் அதர் than ஃபார்ம் கம்பல்சரி, இன்கம் எக்ஸிட் பேசிக் எக்ஸ்பென்சஸ். மூணாவது நாட் ஃபாலிங் அபவுட் பெனிஃபிஷியல் ஓனர் ஆர் அசெட் ஆஃப் அவுட்சைட் இந்தியா வச்சிருந்தா ரிட்டர்ன் ஃபைலிங் கம்பல்சரி. டு கிளைம் 54 டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் 54B மாதிரி கேபிட்டல் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் கம்பல்சரி. To claim 80C to 80U chapter 6A deduction filing of return of income is compulsory. Last 1 கோடி ரூபாய்க்கு மேல கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட் வச்சுனா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்பல்சரி. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபாரின் டிராவல் இன்வெஸ்ட்மென்ட் கரண்ட் அக்கவுண்ட் இது ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்பல்சரி. எலக்ட்ரிசிட்டிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கம்பல்சரி. சரி எப்போக்குள்ள சார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும்? If you are liable to tax audit 31st ஜூலை. சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஒரிஜினல் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆக்ட் படி 31st ஜூலை. ஒரிஜினல் டேட் என்ன ஆகும்? ஜூலைங்கிறது ஆகஸ்ட் போடுவோம், ஆகஸ்ட் செப்டம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஆக்ட் படி ஆக்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறான்னு சொன்னா நம்ம படிப்போம் தெரியுமா, சோர்ஸ்ல 5 சோர்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபை பண்ணி 31st ஜூலை 31st ஆகஸ்டா மாத்துவோம். பட் ஆக்ட் படி 31st ஜூலை. Tax audit, if no tax audit, if there is tax audit 30th September of the following year. Previous year முடிஞ்சதான assessment year. Assessment year 31st ஜூலை ஃபைல் பண்ணிடணும். அதான ராஜா. இப்போ 1920 தான previous year. என்ன assessment year 2021 என்ன ஏப்ரல் 1 ஆம் தேதி 20 ஆம் தேதி ஏப்ரல் 1 2020 ல இருந்து மார்ச் 31 2021 வரை தானே. அப்போ இந்த பீரியட்ல உள்ள 31st ஜூலை, இந்த பீரியட்ல உள்ள 30th ஜூலை. இப்போ நான் எந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணனும்? 1920 ஃபைல் பண்ணனும். ஜூலை முடிஞ்ச 31st ஜூலை வருதா 1920 ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். புரியுதா? If there is tax audit 30th September. If you are a partner of your firm, where tax audit is compulsory for the partnership firm. Tax audit is compulsory for the partnership. அப்ப tax audit of the firm due date of income filing of income tax return என்ன? 30th September. Same applicable for the partners. ஈவன் பார்ட்னரோட இன்கம் கம்மியா இருந்தாலும் சரி, பார்ட்னருக்கு டாக்ஸ் ஆடிட் வரலனாலும் சரி, பார்ட்னரோட டியூ டேட் எப்போ தான் வந்துரும்? 30th செப்டம்பர். நல்லா புரிஞ்சுக்கோ. இஃப் யூ ஆர் a partner in a firm where tax audit is applicable, tax audit under section 44AB ஞாபகம் இருக்கா காசி? 44AB பெனால்டி என்ன செக்ஷன் சொல்லு பாப்போம். இதுக்கு 271B 0.5% of turnover or 1,50,000 whichever is less. 271A 44A 25,000 ரூபாய். ஞாபகம் இருக்கா? அந்த டாக்ஸ் ஆடிட் ஃபர்முக்கு அப்ளை ஆகுது. அதுல நீ பார்ட்னரா இருக்கனா உனக்கு 30th செப்டம்பர் தான். யூ ஹேவ் டு ஃபைல் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். ஃபாரின் டிரான்சாக்ஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் 92C ல வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். அப்படின்ற சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா 30th நவம்பர் இஸ் தி டியூ டேட். 30th எப்போ இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் உங்க ப்ரொவிஷன் அப்டேட் ஆகுது, அதுக்குள்ள நீ அட்ராக்ட் ஆகுது, உனக்கு அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குன்னா உங்க டியூ டேட் என்னது? 30th நவம்பர். அப்போ 3 டேட் தான். 31st ஜூலை, 30th செப்டம்பர், 30th நவம்பர். நார்மல் இண்டிவிஜுவல் எல்லாருமே என்னது? 31st ஜூலை. இஃப் தேர் இஸ் டாக்ஸ் ஆடிட் 30th செப்டம்பர். ஃபார்ம்ல நீ இருக்க அந்த ஃபார்முக்கு டாக்ஸ் ஆடிட் வருதுன்னா பார்ட்னருக்கும் 30th செப்டம்பர். பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பிரச்சனை இருக்கு, இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு எப்போ? 30th நவம்பர். இதை பத்தி டெப்த் உனக்கு ஃபைனல்ல வரும். புரியுதா ராஜா? சார் இப்போ வந்து இதான் டியூ டேட்னு சொல்லிட்டாங்க. டியூ டேட்டுக்கு அப்புறம் ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாதா? இந்த 31st ஜூலை இருக்குல்ல, இதுக்கப்புறம் ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாதா? 31st ஜூலை முடிஞ்சிச்சுல டேட்டு, அப்போ நான் ஆகஸ்ட் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு பிலேட்டட் ரிட்டர்ன். பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் விஷ் பண்ணா பிலேட்டட் விஷ் தான். சேம் டே ரிட்டர்னுக்கான டியூ டேட் முடிஞ்சு அடுத்த நாளோ அதுக்கப்புறமோ நீ பண்ணா அதான் என்ன ரிட்டர்ன்? பிலேட்டட் ரிட்டர்ன். சரி, பிலேட்டட் ரிட்டர்ன் எப்போக்குள்ள ஃபைல் பண்ணலாம்? ஒரு 4 வருஷம் கழிச்சு பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா? 31st July 2020 is the due date. நான் 31st July 2024 போய் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா? அப்படி ப்ரொவிஷன் வைக்க முடியுமா? அப்போ பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பேன் கொடுத்துருக்கான். எப்போனா பிஃபோர் த end of assessment, before the end of assessment or before the end of assessment or 31st of the assessment year, 31st March of the assessment year. எப்படி நல்லா கவனி. 31st July 2020 தான டியூ டேட்.
நீ இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணினா பிரச்சனையே இல்லை. ஃபைல் பண்ணலைன்னா உனக்கு எப்போ டைம் கொடுக்குறாங்கன்னா SC may file belated return belatedly before on or before அப்படின்னு சொல்லிட்டு end of assessment or 31st March of assessment year whichever is earlier. ஏன்டா சார் உனக்கு ஒரு இன்கம் நிறையாவே இருக்கு, நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மறந்துட்ட. அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுவோம், 144 செக்ஷனை யூஸ் பண்ணிடுவோம். 144 தான் தடை உத்தரவு செக்ஷன் கிடையாது. இன்கம் டேக்ஸில் 144 செக்ஷன் இருக்கு. பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். என்ன அசஸ்மெண்ட்? பெஸ்ட் BJA பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். நீ எதுவுமே கொடுக்கல, அப்போ நான் சொல்கிறது தான் உன்னோட இன்கம். யாருக்கு பவர் இருக்குது? அசிங் ஆஃபீஸர் பவர் இருக்குது. நீ எந்த டேட்டாவும் கொடுக்கல, உனக்கு இன்கம் இவ்வளோ இருக்குது, நீ என்ன பண்ணல, எந்த டேட்டாவும் ஃபைல் பண்ணல, அப்போ நான் சொல்கிறது தான் உனக்கு இன்கம். பேஸ்ட் ஆன் நான் எனக்கு என்ன டேட்டா கிடச்சதோ அதை வச்சு நான் ஒரு இன்கம் சொல்லுவோம். அதான் என்னது? BJA பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். அதில் ஆர்டர் போட்டான்னா அதான் டியூ டேட், அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண முடியாது. ஆர் 31st March ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் whichever is early. சரி, இப்போ 1920 இயர் முடிஞ்சிருக்கு, நான் இப்போ ஜூலைக்குள்ள பண்ணல, 2020 மார்ச் வரையும் நான் பண்ணல, 2021 ஏப்ரல் இருக்கு தெரியுமா, அப்போ அவன் BJA போடுவான். ஏன்னா நீ எதுவுமே பண்ணல, அவன் அப்போ கூட பாஸ் பண்ணலாம். அப்போ 30th April 2021 or 31st March 2021 whichever is earlier. 31st March 2021. அப்போ என்னது, இந்த ஜூலை விட்டா மீதி இருக்கிற அந்த இயர்க்குள்ள நீ முடிச்சிடணும். உனக்கு அவ்வளோதான் டைம் கேப்பு. அதுக்கு முன்னாடியே அவன் அசஸ்மெண்ட் முடிச்சோன்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இப்போ நீ ஜூலையில் விட்ட, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் பண்ணலாமா சார்? நவம்பரில் பண்ணியிருக்கலாம். ப்ரொவைடர் அவன் என்ன அசஸ்மெண்ட் எடுத்துக்க கூடாது, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் எடுத்துருக்கலாம், ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காரு. அதனால தான் எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட்னு போட்டுருக்கான். அவன் எடுத்துகிட்டே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஏழு கொடுப்பான், அவனை கூப்பிட்டு பேசுவான். அப்பயும் ஒழுங்காக எதுவுமே கொடுக்கலன்னா அவன் என்ன பாஸ் பண்ணுவான், ஆர்டர் பாஸ் பண்ணுவான். உனக்கு கூப்பிட்டு பேசும்போது சார் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம் சார் பிளேட் சொன்னால் அவன் என்ன பண்ணிடுவான், டைம் கொடுத்துருவான். அப்போ என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் என்ன பண்ணிடலாம், ஃபைல் பண்ணிடலாம். அப்போது பிலேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் கேட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். இப்போ 1920 எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர் என்ன, 1920 ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் என்ன, 20. இதோட அசஸ்மெண்ட் இயர் என்ன, 31st March 2021 எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். ஏன்னா அசஸ்மெண்ட் இயர்ல அசஸ்மெண்ட்டை முடிச்சிடணும்ல, அப்போ மேக்ஸிமம் டைம் அலௌட் எவ்வளோதான், எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். ஆர் அதுக்கு முன்னாடியே 144 எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. 144 என்ன, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அந்த டேட் தான் whichever is earlier, that is the last date to file belated. in case 31st ஜூலைக்கு முன்னாடி நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்ட, என்ன மாதிரி ஒரு ஆள் அவசரத்தில் என்ன பண்ணிட்டான், 2,50,000 25 லட்ச ரூபான்னு போட்டான். இன்கம் கண்ணா முன்னாடி ஏதோ ரிட்டர்ன் ஃபைல் ஆயிடுச்சு. டேக்ஸ் ஒரு 25,000 ரூபாய் வச்சு கட்டிட்டான் தெரியாம. அவன் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் என்ன மாதிரி ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் வச்சுக்கோ, 25,000 ரூபாய் டேக்ஸ் கட்டிட்டான். எவ்வளோ கட்டிடணும், டேக்ஸே வராத இடத்துக்கு அவனோட மொத்த இன்கமே 2 லட்சம் ரூபாய் தான். அவன் 25 லட்ச ரூபான்னு தெரியாமல் போட்டு பார்த்து டேட் ஆஃப் மிஸ்டேக்கில் 25,000 ரூபாய் டேக்ஸ் வந்துருக்கு. ஓனர் என்ன ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, பே பண்ணிட்டாரு தெரியாமல், இவனு பே பண்ணிட்டான். இப்போது எரர் ஆர் மிஸ்டேக் இருக்கா, இதை நான் மாற்ற முடியுமா சார்? யூ கேன் சேஞ்ச். தட் இஸ் கால்டு ரிவைஸ் டு ரிட்டர்ன். தட் இஸ் கால்டு ரிவைஸ் டு ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் ஃபைல்டு பிஃபோர் 31st ஜூலை, ரிட்டர்ன் ஃபைல்டு ரிட்டர்ன் ஃபைல்ல இருக்கு. அந்த ரிட்டர்ன் நான் என்ன பண்ணலாம், திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம், n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ண முடியாது. எப்படி டைம் நீனே சொல்லலாம், எண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் ஆர் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 144 எழுத கூடாது, எண்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் இயர் ஆர் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் whichever is அசஸ்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கும் போது இதே நம்ம இதே பிலேட்டட் ரிட்டர்ன் டியூ டேட்டோ அதே டியூ டேட் தான் எல்லாத்துக்கும் ரிவைஸ். ஆனா ரிவைஸ் ரிட்டர்ன் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்து அந்த அக்னாலஜ்மென்ட் நம்பர் ரெண்டாவது ரிவைஸ்ல கூட அது ரிவைஸ் பண்ணும். திருப்பி ஒரு அக்னாலஜ்மென்ட் என்ன அதுக்கு ரிவைஸ் பண்ணுவோம், அது மூணாவது ரிவைஸ் பண்ணிப்போம். ஆனா நீ 31st ஜூலைக்கு முன்னாடி ஒரிஜினல் பண்ணியிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். சார் நான் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கேன், எப்படி ஜூலை ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணல, செப்டம்பர்ல ஃபைல் பண்ணேன், செப்டம்பர்ல தப்பா ஃபைல் பண்ணிட்டு அக்டோபர்ல ரிவைஸ் பண்ணாம பண்ணிக்கோ. எண்ட் ஆஃப் தி ரிட்டர்ன் டைம் அது சேம் டைம் தான். எண்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் இயர் ஆர் எண்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் whichever is earlier. அது இந்த டைம். சார் இப்போ நான் 31st ஜூலைக்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஐ ஃபைல் ரிட்டர்ன் ஆன் 1st செப்டம்பர். எப்போ ஃபைல் பண்ணிருக்கேன், 1st செப்டம்பர். எனக்கு ஜூலை தான் லாஸ்ட் டேட், நான் செப்டம்பர் ஃபைல் பண்ணிருக்கேன். இது என்ன ரிட்டர்ன், பிலேட்டட். இது தப்பாயிடுச்சு. நான் 1st செப்டம்பர் பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம். ஏன் 31st மார்ச் வரை டைம் இருக்கு. இந்த எடுத்த இந்த வருஷத்தோட எண்ட் 31st மார்ச் வரை டைம் இருக்கு. ஆர்
அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ற வரையும் டைம் இருக்கு. whichever is earlier. எதுவுமே நடக்கல. சோ நான் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் என்ன பண்ணலாம்? ஃபைல் பண்ணலாம். இந்த ரிலேட்டட் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ரிவைஸ் பண்ணலாமா? பண்ணிக்கோ. எப்போக்குள்ள பண்ணலாம் ரிவைஸ்? திருப்பி end of the assessment year or end of assessment. அசஸ்மெண்ட்ங்கிறது இங்க என்ன அசஸ்மெண்ட்? 144 அசஸ்மெண்ட் மட்டும் தான். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம நடக்கிற ஒரே அசஸ்மெண்ட் 144 அசஸ்மெண்ட். புரியுதா ராஜா? ஆனா ரிவைஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரிஜினல் ரிட்டர்ன் அசஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சுனா நார்மல் அசஸ்மெண்ட்டே முடிஞ்சிடும். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனா என்னத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு? இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனா பிலேட் ரிட்டர்ன் ஃபைல் ரிட்டர்ன் டியூ டேட்ல ஃபைல் பண்ணலனா 144 க்கு பாசிபிலிட்டி. நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க தப்பா ஃபைல் பண்ணிருக்கனா அது முன்னாடி அந்த அசஸ்மெண்ட் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவனா நோட்டீஸ் அனுப்புவான் வந்து. அந்த நோட்டீஸ் நீ பார்த்து கரெக்டா இன்டிமேஷனை பார்த்து நீ அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஆல்டர் பண்ணிருக்கலாம். அது விட்டுட்டுனா ஆர்டர் பாஸ் பண்றானா ஃபைனலைஸ் ஆர்டர் பண்றானா முடிஞ்சு போச்சு. ஆனா திருப்பி நீ கேட்கலாம் ரீஅசஸ்மென்ட்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அசஸ்மென்ட்னு கேட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அதெல்லாம் இருக்கு. பட் நீ படிக்கும்போது என்ன படிச்சுக்கணும்? நல்லா கவனி. இப்போ முடிஞ்சிருச்சுன்ற போது கூட இன்கம் டாக்ஸ்ல போய் ஏதோ ஒரு செக்ஷன்ல வெளில வந்துடலாம். இந்த செக்ஷன் முடியலனா அடுத்த செக்ஷன்ல வந்துடலாம். பட் அதை உனக்கு சொல்லி கொடுத்தா நீ எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு அசஸ்மெண்ட்டே முடிஞ்சிச்சு, டேட் டியூ டேட் முடிஞ்சிச்சு, அவங்க இன்டிமேஷன் அனுப்பிச்சா இன்டிமேஷன் நான் ரிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோயேன். மரமரத்தப்படா ரீஅசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. நீ ஃபர்ஸ்ட்லேருந்து நோட்டீஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன்னு கேட்கலாம். ரீசெண்ட் இன்டிமேஷன் ரெக்வஸ்ட் அனுப்புவேன். இனி இன்டிமேஷன் அனுப்பிச்சு தான் ஆர்டர் பாஸ் பண்ணேன். எனக்கு திருப்பி நான் இன்டிமேஷனே பார்க்கல, எனக்கு இன்டிமேஷனை திருப்பி அனுப்பணும். அப்புறம் இன்டிமேஷன் பார்த்து இப்போ தான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற செக்ஷன் வெரி லிமிடெட் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ படிச்சது என்ன ரிட்டர்னு? belated return. Belated return is a return filed after the due date, but how to file before the end of the assessment year or before the completion of assessment. Before the completion of assessment தான் கொடுத்திருக்கான். belated return completion of assessment ங்கிறது என்ன? 144. ஏன்னா நீ இன்னும் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல, ரிட்டர்னே ஃபைல் பண்ணாம அவன் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணா ஏதோ வச்சு ஃபைல் பண்ணி ஆகும். 144. ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல்டு எப்போ வேணா ஃபைல் பண்ணிக்கலாம். பிஃபோர் டியூ டேட், ஆஃப்டர் டியூ டேட். ஆஃப்டர் டியூ டேட்னா அது பிலேட்டட் டேட். பிஃபோர் டியூ டேட்னா ஒரிஜினல் ரிட்டர்ன். எந்த ரிட்டர்னாலும் நீ ரிவைஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் எப்போக்குள்ள ரிவைஸ் பண்ணிடணும்? பிஃபோர் அசஸ்மெண்ட் இயர், எண்ட் ஆஃப் தி அசஸ்மெண்ட் இயர் ஆர் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட். இங்க 144 அசஸ்மெண்ட் நாட் நெசசரி. ஏன்னா நம்ம என்ன ஃபைல் பண்ணியாச்சு? ரிட்டர்ன் ஃபைல். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அவன் எப்படி 144 எடுப்பான்? பெஸ்ட் இப்போ நானா சொல்றேன் நான் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அப்போ என்ன வச்சு அவன் ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பான். அந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆர்டர் பாஸ் பண்ணிட மாட்டான். பாசிபிலிட்டி, ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி கம்ப்ளீஷன் ஆர்டர் பாஸ் ஆகாது. அப்படி மேக்ஸிமம் இயர்லியர் டியூ டேட் எதாவது தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயராக தான் இருக்கும். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். 31 மார்ச் வரை டைம் இருக்கு. ஆர்டர்லாம் பாஸ் பண்ணவே மாட்டான் கம்பல். ஏன்னா இப்போ 17 பேப்பருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இன்னும் நம்ம வருஷத்துக்கு இன்னும் வரல. நம்ம வருஷத்துல சேலரி பேப்பர் தான் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருவோம். பிஸ்னஸ் பேப்பர்லாம் வெயிட் பண்ணி வச்சுருவோம். லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ரொம்ப லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே இதுதான் லேட்டாக வரும். இதுதான் ஃபஸ்ட்டு வரும். எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர் தான் இயர்லியராக வந்துடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டியூ டேட் 31 மார்ச். இதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் இப்போ ரிலேட்டட் ரிட்டர்ன் நாட் ஃபைல்டு பிஃபோர் த டியூ டேட், ஃபைல்டு ஆஃப்டர் த டியூ டேட், பட் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர். ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. பட் சேஞ்சிங் த டீடைல்ஸ் ஆர் டேட்டா which is given in the original return. எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணலாம்? n number of times ரிவைஸ் பண்ணலாம். ஆனா பிஃபோர் அசஸ்மெண்ட் இருக்குல நீ டெய்லி ரிவைஸ் பண்ணா கூட நீ எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். என்ன ரிட்டர்ன்? டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். வேலிட் டேட்டா இல்லாம நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்ட. என்ன டேட்டா இல்லாம? வேலிட் டேட்டா. இப்போ டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் பாசிபிலிட்டி கம்மி. ஒன்ஸ் எல்லாமே ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் டிஃபெக்டிவ் ரிட்டர்னோட பாசிபிலிட்டி கம்மி. முன்னாடி டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அதிகம். ஏன் சார் இப்போ பாசிபிலிட்டி கம்மினா இப்போ எல்லாமே சிஸ்டம் ஜெனரேட்டர். இப்போ நீ உன் பேன் நம்பரை போட்டுட்டு ஆகாஷ்ன்ற நேமுக்கு பதிலாக அரவிந்தன் போட்டால் வராது. ஏன்னா சிஸ்டம்க்கு தெரியும் இந்த பேன் நம்பரோட பேர் ஆகாஷ். அப்போ நான் ஆகாஷ்னு அசசி நேம் எழுதிட்டு மேலே பேன் நம்பர் அரவிந்தோட பேன் நம்பர் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. முன்னாடி தான் பேப்பரில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவான்? எழுதுறது மொத்தம் எழுதுவான். ஒரு ரிட்டர்ன் பேப்பர் எழுதுனா 5 ரூபா. அந்த காலத்தில் ஆர்டிகல்ஸுக்கு ஒரு 5 ரூபா ஒரு ரிட்டர்ன் பேப்பர் எழுதுனா அந்த ஆர்டிகல்ஸ் என்ன எழுதுவான்? பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உள்ள பார்த்துட்டு என்ன பண்ணிடுவான்? பேர் கீழே அவன் பேர் எழுதி மேலே வந்து பேன் நம்பர் எழுதிடுவான். இவன் பேன் நம்பர் தெரியாம பேச்சாக்கில் எழுதி விட்டுருவோம். ஏன்னா ஏதோ டேட்டா பார்த்தானே இவன் காப்பி அடிக்க போறான். அப்போ என்ன ஆயிடும்? ஏதோ பேன் நம்பரோ இல்லை ஆதார் நம்பரோ, ஆதார் நம்பர் அப்போ இல்லை ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பரோ ஏதோ டேட்டா என்ன ஆகிடும்? மிஸ் மேட்ச் ஆகிடும் ஃப்ரம் த ஒரிஜினல் டேட்டா வித் த இன்கம் டேக்ஸ். அப்போ என்ன பண்ணுவான்? அந்த ரிட்டர்ன் இஸ் கன்சிடர்ட் அஸ் டிஃபெக்டிவ். என்னைக்கு அவன் பார்க்குறான், என்னைக்கு அவன் பார்க்குறான், ஆசிங் ஆஃபீஸர் பார்க்குறான், 15 நாள் டைம் கொடுப்பான், சேஞ்ச் பண்ணி கொடுறான்.
என்ன டைம் கொடுப்பான் 15 days. நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ டிஃபெக்ட் ரிட்டர்ன் பாசிபிலிட்டி இருக்கா? ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரே ஒரு பாசிபிலிட்டி நான் பார்த்த வரையும் இதான் எனக்கு தெரிஞ்சு டிஃபெக்ட் ரிட்டர்ன் பாசிபிலிட்டி. என்னன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்ணாம ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. இன்கம் டாக்ஸ் பேயபிள் இருக்கும். பேயபிளாவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அது டிஃபெக்ட் ரிட்டர்ன். இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்போது 10,000 டாக்ஸ்னு வரும். இபே டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபைல் பண்ண அதை கிளிக் பண்ணி பே பண்ணாம அப்படியே 10,000 ஆகவே வச்சு ஃபைல் பண்ணி அப்படியே ஃபைல் பண்ணிடுவாங்க. அந்த ரிட்டர்ன் இஸ் கன்சிடர்ட் அஸ் டிஃபெக்டிவ். அப்புறம் ஏவோ கால் பண்ணுவோம், சார் டாக்ஸ் பே பண்ணாமல் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க, டாக்ஸ் பே பண்ணுங்க ஒரு இன்டிமேஷன் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம எத்தனை நாள் டாக்ஸ் பே பண்ணணும்? 15 days. பண்ணு ரிட்டர்ன் இன்வாலிட் இருக்கும். நீ ஃபஸ்ட் ஃபைல் பண்ணணும், இல்லைனா பெனால்ட்டி கட்டணும். 15 days கட்டிட்டா 15 days கட்டிட்டா ஒரிஜினல் ரிட்டர்னா கன்சிடர் பண்ணிப்போம். 15 days நீ ரிட்டர்ன் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ ஃபைல் பண்ண ரிட்டர்ன் என்ன ஆயிடும்? இன்வாலிட். எப்படி 15 days நீ ஃபைல் பண்ணதுல இருந்து இல்ல, அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சதுல இருந்து. அவன் என்னைய தப்புன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு தானே அவனுக்கே தெரியும். அன்னைல இருந்து நமக்கு எத்தனை டைம் கொடுப்பான்? 15 days நம்ம என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடலாம். நாங்களாம் என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ள ரிவைஸ் ரிட்டர்ன் நம்மளே அது தப்புன்னு இது பண்ணி ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். டிஃபெக்டிவ்ன்றது உனக்கு தெரியாம பண்ண தப்பு. தெரிஞ்சு பண்ண தப்புனா நீ ரிவைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது இப்போ கம்ப்யூட்டர்ல டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் பாசிபிலிட்டியே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ டாக்ஸ் பே பண்றதுனா இப்போ பே பண்ணிடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நல்லா கவனி. அதே கேஸ்னா இப்போ ஒரு 60,000 ரூபாய் டாக்ஸ் தேவைப்படுது. கையில் காசு இல்லை, இன்னைக்கு தான் டியூ டேட், இன்னைக்கு தான் 31st டியூ டேட். 60,000 ரூபாய் தேவைப்படுது, கையில் காசு இல்லை. 60,000 ரூபாய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஃபைல் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா பெனால்ட்டி வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் பிரச்சனை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? டாக்ஸ் பெய்டுன்னு போட்டுருவோம். டேரெக்டாக 60,000 ரூபாய் என்னன்னு போட்டுருவோம்? டாக்ஸ் பெய்டு. பிஎஸ்ஆர் கோடு கேட்பான் 000001. செலான் நம்பர் கேட்பான் ABCD12. அந்த செலான் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் வேற ஒரு டிஜிட் சும்மா டம்மி டிஜிட்டை போட்டுருக்கு. கம்ப்யூட்டருக்கு அதை அசஸ் பண்ண தெரியாது, ஒரிஜினலாக இல்லையா, இன்ஸ்டன்ட்டாக அசஸ் பண்ண தெரியாது. பண்ணும், ரியல் டைமில் பண்ணி சொல்ல தெரியாது, ராங் டேட்டான்னு சொல்ல தெரியாது. அப்படி என்ன பண்ணுவேன்? போட்டு 60,000 ரூபாய் போட்டுருவேன். இந்த 60,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் பெய்டுன்ற இடத்துல மைனஸ் ஆகிடும். தட் இஸ் டாக்ஸ் பெய்டு. இது ஒரு இடத்துல காலம்ல போட்டோம்னா டாக்ஸ் பெய்டு 60,000 ரூபாய் வரும். லெஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் 60,000 ரூபாய் டாக்ஸ் பேபிள் என்ன ஆயிடும்? இப்போ ரிட்டர்னா பே பண்ணிடுவோம். இது ஏவோ பார்க்கறதுக்கு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசத்துல அவன் செக் பண்ணி அனுப்புவான் தெரியுமா? 15 நாள் டாக்ஸ் கட்டிடலாம். இப்போ எனக்கு எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது? 45 நாள். ஏன்னா இனி 60,000 ரூபாய் கட்டினா பெனால்ட்டி கட்டிடுவோம்ல. பெனால்ட்டி கட்டாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபார் டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணுவோம். நம்மளா சும்மா ஒரு பிஎஸ்ஆர் போட்டு நம்மளா ஒரு செலான் நம்பரை போட்டு ஃபைல் பண்ணுறது. கேட்டால் தெரியாமல் பண்ணிட்டேன். நம்ம என்ன தூக்கி உள்ள வச்சுட்டு ஜெயிலில் வைக்க போகிறோம். தெரியாமல் பண்ணிட்டேன் ரிட்டர்ன். நான் கட்ட மாட்டேன் தான் சொல்கிறேன். இப்போ கட்டுறேன், உனக்கு என்ன காசு தான் பண்ண முடிஞ்சு போச்சு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது? லீகலாக பண்ணுற ப்ராப்ளம். இதெல்லாம் தான் சட்டத்தில் உள்ள ஓட்டை இருக்குது. அப்போது யோசிச்சு பாரு, 30 லட்ச ரூபா பணம் கட்டணும். டாக்ஸே 3 கோடி ரூபா கட்டணும். 30 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டணும். 30 லட்ச ரூபா டாக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல அவன் பெனால்ட்டி கட்டணும்னா பெனால்ட்டியே ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வரும். அவ்வளோ பெனால்ட்டி கட்டுறதுக்கு அவன்கிட்ட தெம்பு இருக்குமா? அதுக்கு அவன் 30 லட்ச ரூபா அவன்கிட்ட கையில் காசு இல்லை. இப்போ ஃபைல் பண்ணி அவன் கையில் காசு இல்லை. என்ன பண்ணி இந்த மாதிரி டம்மி நம்பரை போட்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு ஒரு நோட்டீஸ் வருது இல்லை, அந்த நோட்டீஸ் முன்னாடி நம்மளே கட்டுறதா தான் கட்டிடலாம். அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சானா 15 நாளுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும்? கட்டினா பிரச்சனை இல்லாமல் புரிஞ்சாச்சா? இது என்ன ரிட்டர்ன்? டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் எத்தனை நாளுக்குள்ள நீ ரெக்டிஃபை பண்ணணும்? 15 days. நோட்டீஸ் அனுப்பிச்சதுலேருந்து 15 daysக்குள்ள வேர் டேட்டா கண்டென்ட் இந்த ரிட்டர்ன் இஸ் இன்வேலிட் ஆர் ராங். ஓகேவா? அதை அவனால ப்ராசஸ் பண்ண முடியாது. பேன் நம்பரே தப்பா இருக்கு. உன் பேனும் வேற ஆதார் நம்பர் இருக்கு. இப்போ பாசிபிள் யாருக்கு பாசிபிள் இருக்கா? இல்லை. ஏன்னா எல்லாமே லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். மோடியோட கனவு எப்படின்னா, உன்னோட பேன் நம்பர் ஓப்பன் பண்ணி இன்கம் டேக்ஸ் போடுறதுக்குள்ள போனீங்கன்னா உனக்கு என்னென்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வந்துடும். என்னென்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எவ்வளோ பணம் வெளில போச்சு, எவ்வளோ பணம் அந்தந்த பேங்க் அக்கௌண்ட் உள்ள வச்சுன்னு வந்துடும். உன் பேர்ல எங்கெங்க சொத்து இருக்குன்னு வந்துடும். நீ எங்கெங்கெல்லாம் கடைசியாக போயிட்டு நகை வாங்கணும்னு வந்துடும். கடைசியாக எங்கே பெட்ரோல் போட்டோம் அதையும் உன்னோட பேன் டேட்டாக்குள்ள. ஏன்னா பேன் இஸ் லிங்க்டு வித் ஆதார், ஆதார் இஸ் லிங்க்டு வித் ப்ராப்பர்ட்டி. பேன் இஸ் லிங்க்டு வித் ஆதார் இஸ் லிங்க்டு வித் ஆல் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆதார் லிங்க் பண்ணியே அவன் ஷோர் சைட் இப்போ லிங்க் பண்ணியே அவன்ட்டான். இல்லைனா வேலிட் இல்லைன்ற மாதிரி ஒரு சட்டம் போட்டு கொண்டது எல்லாம் லிங்க் பண்ணிடுது. அப்புறம் ஆதார் இஸ் பேன் இஸ் ரெக்வயர்டு. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினா பேன் ரெக்வயர்டு. ஜுவல்லரியில் போயிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பில்லிங் போட்டால் என்ன ரெக்வயர்டு? பேன் ரெக்வயர்டு. பேங்க்ல 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் பேன் ரெக்வயர்டு. மோட்டார் இது இருக்குல்ல, போயிட்டு கார் வாங்கணும்னு ரெஜிஸ்டர் பண்ணால் பேன் இல்லாமல் உங்கள் பேரில் கார் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான். அப்போ எல்லா இடத்துலையும் என்ன ரெக்வயர்டு? அப்போ பேன் 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 இல்லைன்னா அந்த இடத்துல ஆதார் கேட்டுருவோம். ஆதார் லிங்க் வித் பேன் பேன். ஸோ பேன் டீட்டெயிலாக உங்களுடைய எல்லா ஜாதகமுமே வந்துடும். இதுதான் மோடியோட கனவு திட்டம். இது வந்து ஆதார் நம்பர் கேட்டாங்க. கேட்பேன். நகை வாங்கும்போது கூட ஆதார் நம்பர், அட்ரஸ் கேட்பான். அட்ரஸ் ஆதார் நம்பர் கேட்பான். பில்லிங் பேன் நம்பரும் கேட்பான். சில டயத்தில் 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி கேஷ் வாங்க மாட்டான்.
பேன் கன்ஃபார்ம் கேட்பான். சரி இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, நான் லேட்டாக ஃபைல் பண்ணால் எப்போ வேணால் ஃபைல் பண்ணலாம்னு சொல்கிறீங்களே, எதுவும் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட தேவையில்லைன்னா கட்டணும். ஓ பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம்ல, பிலேட்டடாக நீ ஃபைல் பண்ண தான் சொன்னேன், அதுக்கு சும்மா ஃபைல் பண்ணக்கூடாது, எனக்கு நீ பெனால்ட்டி கொடுத்துட்டு ஃபைல் பண்ணணும். எப்படி பெனால்ட்டி கொடுத்துட்டு ஃபைல் பண்ணணும். சரி எவ்வளோ சார் பெனால்ட்டி அப்படின்னா, ரெண்டு செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். 234A 234F. 234A 234A இன்ட்ரெஸ்ட், 234A இன்ட்ரெஸ்ட் டியூ டேட் இந்த 31 ஜூலை இருக்குல்ல, 31 ஜூலை அந்த டேட்லேருந்து நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது 1% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் நீ பே பண்ண வேண்டிய டேக்ஸ். எக்ஸாம்பிள் 31 ஜூலை 60,000 ரூபான்னு வச்சுக்கோ டேக்ஸ் பேபிள். நீ ஃபைல் பண்ணது நவம்பர்லன்னு வச்சுக்கோ, ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதமா 4% இன்ட்ரெஸ்ட் போட்டுருவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்போலேருந்து டியூ டேட்டோட நெக்ஸ்ட் டேலேருந்து நீ ஃபைல் பண்ணுற வரையும் ஒரு பர்சன்டேஜ் வட்டி போட்டுருவோம். பர் மந்த் 1%, வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 12% இன்ட்ரெஸ்ட் போட்டுருவோம் 234A. அதை தவிர 234F பெனால்ட்டி. 234 இது என்னது பெனால்ட்டி? பெனால்ட்டி எவ்வளோ தெரியுமா? இன்கம் லெஸ் தேன் 5 lakhs இருக்கு. உன்னோட டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்கு? less than 5 lakhs. 1000 rupees பெனால்ட்டி. உன்னோட இன்கம் லெஸ் தேன் 5 lakhsனா மொத்தமாக எவ்வளோ பெனால்ட்டி போட்டால் போதும்? 1000 ரூபா கட்டினா பிப்ரவரிலையும் ஃபைல் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மார்ச்சில் ஃபைல் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஜனவரியில் பண்ணிக்கலாம், இல்லை டிசம்பரில் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஃபைல் பண்ணிக்கலாம். வெறும் எவ்வளோ கட்டினா போதும்? provided உன்னோட இன்கம் should be less than 5 lakhs. that income exceeds 5 lakhs னா இன்கம் exceeds 5 lakhs. நீ டிசம்பருக்குள்ள கட்டி ஃபைல் பண்ணிட்டனா 5000 ரூபாய், டிசம்பருக்கு அப்புறம் ஃபைல் பண்ணா 10000 ரூபாய். எப்படி மொத்தம் லேட்டா ஃபைல் பண்ணா என்ன பிரச்சனை? இன்ட்ரெஸ்ட் வாங்குவேன், பெனால்ட்டி வாங்குவேன். இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 1% இன்ட்ரெஸ்ட் வாங்குவேன் பர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் எ மந்த். நவம்பர் 10 நாள் தானே சார் 1% ஃபுல்லா. நவம்பர் 2ஆம் தேதி சார் 2 நாள் தானே சார் 1% into 2/30 days. அப்படிலாம் கிடையாது. 1% per month or part of a month. இப்போ ஜூலை 31ஆம் தேதி டியூ டேட், நீ டிசம்பர் 1ஆம் தேதி ஃபைல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி தான் ஃபைல் பண்ணிருக்கேன், 1% வந்துடும். 5% இன்ட்ரெஸ்ட் போட்டுருவோம் 234A. அதை தவிர எவ்வளோ பெனால்ட்டி கட்டினா தான் ரிட்டனே ஃபைல் பண்ணலாம். என்ன சார் பெனால்ட்டி? உங்களோட இன்கம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெனால்ட்டி. இன்கம் 5 லட்சம் ரூபாய் கீழே இருக்கு சார், 1000 ரூபாய் கட்டினா போதும், நீ எப்போ வேணா ஃபைல் பண்ணிக்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கு, டிசம்பருக்குள்ள ஃபைல் பண்ணா 5000 ரூபாய், டிசம்பருக்கு அப்புறம் ஃபைல் பண்ணா 10,000. இதுதான் பெனால்ட்டி ஃபார் நாட் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இப்போ அந்த பாண்ட் வாங்குவோம் தெரியுமா கேபிட்டல் கெயின்ல, டியூ டேட்டுக்கு முன்னாடி நீ பாண்டு வாங்கியிருக்கணும், ஆர் அந்த கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டிருக்கணும், ஆர் வீடு வாங்கியிருக்கணும், இல்லை கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. அதை பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா, பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினா போதும். நாட் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் 31 ஜூலை தானே டியூ டேட், அதுக்கு முன்னாடி நான் வீடு வாங்கிருக்கணும், வீடு வாங்கினா நான் என்னத்தில் எதில் போட்டிருக்கணும்னு சொன்னேன்? கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டிருக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் ஃபைலிங் ரிட்டர்னே எப்போ நான் ஃபைல் பண்ணுறேன்னா நவம்பரில் ஃபைல் பண்ணுறேன். அந்த ரிட்டர்ன் பேர் என்ன? பிலேட்டட் ரிட்டர்ன். நான் என்ன கட்டிடுவேன்? பெனால்ட்டி கட்டிடுவேன். நான் இப்போ அக்டோபரில் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டாலும் நீ ஒத்துக்கணும். நான் ஜூலைக்கு முன்னாடி தான் போட்டுருக்கணும், நாட் நெசரி. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலே போதும். அப்போ நான் 31 மார்ச் ஃபைல் பண்ணலாமா ரிட்டர்ன்? 2021ல 31 மார்ச் 2021ல ஃபைல் பண்ணலாமா? 1920 கான ரிட்டர்ன் இதான் அசஸ்மென்ட் லாஸ்ட் டேட். அப்போ இந்த டேட்ல ஃபைல் பண்றேன்னா 30th மார்ச் 2021 நீ டெபாசிட் பண்ணினா கூட போதும். வெறும் 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் என்ன காமிச்சா போதும்? பெனால்ட்டி காமிச்சா போதும். ஏன்னா இப்போ ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி வித்துருப்பான், சரி ஒரு 1 crore உங்களுக்கு இன்கம் வந்துடும். அவங்க அந்த 1 crore வேற ஏதாவது இடத்துல போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். கரெக்டாக கேபிட்டல் கெயினில் வேற ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தானே எக்ஸம்ஷன் கிடைக்கும். அப்போ கொஞ்ச நாள் அவங்க வச்சு பேங்க்ல வட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை உடனே போட்டாங்கன்னா அது கிடைக்காது. அப்போ நான் என்ன சொல்லுவோம், ஒரு 8 மாதம் நீங்கள் வச்சுக்கோங்க, டிசம்பரில் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 5000 ரூபாய் பெனால்ட்டி வரும். அது நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வட்டி கூட்டினா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவீங்க. அது 5000 ரூபாய் போனால் போதும், மீது ஒரு 1,80,000 ரூபாய் தேவைங்க. அந்த 1 கோடி ரூபாயை ஜூலையில் போடாமல் ஒரு 6 மாதம் தள்ளி போடுறான்னு வச்சுக்கோ, அந்த 6 மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு வட்டி போட்டு பாரு. 10% வட்டியில் விடுறாங்களே 10 லட்ச ரூபாய், 5% வட்டியில் விட்டா 5 லட்ச ரூபா, 6 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவாங்க. வெறும் எவ்வளோ பெனால்ட்டி கட்டினா போதும்? 10,000 ரூபாய் பெனால்ட்டி கட்டினா போதும். அதுவும் நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இன்கம் 0 ஆகிடும். 1000 ரூபாய் தான் பெனால்ட்டி. 1 கோடி ரூபாய் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இன்கம் இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ இந்த டேட்ல இன்வெஸ்ட் பண்ணல, அப்போ என்ன ஆயிடும்? 1 கோடி மைனஸ் 1 கோடி 0. இன்கம் லெஸ் than 5 lakhs எவ்வளவு பெனால்ட்டி?
வெறும் 1000 ரூபாய் கட்டினா போதும். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிக்கலாம். கீப்ல 4 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற டேக்ஸ் பிளானிங்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டேக்ஸ் பிளானிங். நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுன்றது இதுதான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது. புரியுதா? அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பிலேட் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணால் எதுக்கு பிலேட் ரிட்டர்ன் நான் லேட்டாக ஃபைல் பண்ணுறது பிலேட் ரிட்டர்ன். அந்த பிலேட் ரிட்டர்ன் நான் காசு கொடுத்தா நீ வாங்கிக்கிறல, அப்போ நான் என்ன டேட்டா கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும். நீ காசு கேட்குறேன், நான் 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ கொடுக்குறேன்ல, அப்போ நான் லேட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீமில் போடாமல் என்ன பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். என்ன நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீமில் போட்டுக்கணும். ஆனால் ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதா அந்த ஆப்ஷன் போயிடும். நான் 31 ஜூலைக்கு ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். செப்டம்பருக்கு ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? ஜூலையில் ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீமில் போடலை. இப்போ நான் அக்டோபரில் வந்து நான் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீமில் போடலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ போட்டு எக்ஸ்டென்ஷன் கிளைம் பண்ண முடியுமா? இப்போ பிலேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் பண்ணிருக்கலாம்ல. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனி. Assume 31st July is the last date to file income tax return. நான் அன்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீம்ல பணம் போடல. 30th November அன்னைக்கு நான் போய் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீம்ல பணத்தை போட்டேன். ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் இப்போ நான் ரிவைஸ் பண்ணி இந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணலாமான்னா முடியாது. ஏன்னா ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிருக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கீம்ல போட்டுருக்கணும். இப்போ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, ஒரிஜினல் ரிட்டர்ன். அப்போ இப்போ நம்ம டியூட்டி இஸ் டு invalidate the return. Our duty is to invalidate the return. அதான் கதை போட சாப்பிடுறது டைரக்ட்லி. இந்த 31st ஜூலை நீ ஃபைல் பண்ண ரிட்டர்ன் நீ என்ன பண்ணிடணும், இன்வாலிட் ரிட்டர்ன் மாத்தணும். மாத்திட்டா இப்படி பண்ற ரிட்டர்ன் ஃப்ரெஷ் ரிட்டர்னா, அதுக்கு நீ பிலேட்டட் ரிட்டர்ன் சொல்லி பேர் கொடுத்து பெனால்டி கட்டி நீ டேட்டா உள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த ரிட்டர்ன் எப்படி இன்வாலிடேட் ஆகுதுன்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் ஃபைல் என்ன பண்ணக்கூடாது, வெரிஃபைனா என்ன தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன், அஜய் கிருஷ்ணாவோட பேன் நம்பரை ஓபன் பண்ணி அஜய் கிருஷ்ணாக்கு இன்கம் 2 கோடி, ஃபாரின்ல 2 கோடி, நான் 45,000 கோடிக்கு அசெட் வச்சிருக்கான்னு சும்மா டேட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி விட்டேன். இப்போ இது அஜய் கிருஷ்ணா தான் ஃபைல் பண்ணான்னு ஒத்துக்கிட்டா தானே கவர்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ அஜய் கிருஷ்ணா என்ன பண்ணணும், ஆதார் ஓடிபி வச்சு அதை வெரிஃபை பண்ணணும். அஜய் கிருஷ்ணா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி அதில் போட்டு வெரிஃபை பண்ணணும். இல்லை அஜய் கிருஷ்ணாவோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு வெரிஃபை பண்ணணும். ஆர் அஜய் கிருஷ்ணாவோட நெட் பேங்கிங் வச்சு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும், இவிசி கோடுன்னு ஒன்று வரும். எதை வச்சு, நெட் பேங்கிங் கோடு வச்சு அதை வச்சு வெரிஃபை பண்ணணும். இது மூலியமாக வெரிஃபை பண்ணாதான் அந்த ரிட்டர்ன் ஃபைல்டுன்னு இருக்கும். அந்த ரிட்டர்னு அது பண்ணுறதுக்கு எவ்வளோ, ஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து அஜய் கிருஷ்ணா சிக்னேச்சரை போட்டு சிபிசிக்கு கொரியர் அனுப்பணும். என்ன பண்ணணும், பேப்பர் பிரிண்ட் எடுத்து அஜய் கிருஷ்ணா கையெழுத்து போட்டு சிபிசிக்கு ஸ்பீடு போஸ்ட் அனுப்பணும். அப்போ 4 விதமா ஃபார்ம் ரிட்டர்ன் வெரிஃபை பண்ணலாம். எப்படி, 1 ஆதார் ஓடிபி, 2வது இவிசி கோடு பை என்னது நெட் பேங்கிங், பேங்க்ல ஒரு நெட் பேங்கிங் வச்சு, 3வது டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும் டோக்கன். அடுத்தது 4வது பிரிண்ட் த ஃபார்ம் சென்ட் இட் டு சிபிசி. ஐடிஆர் வின்னு ஒரு ஃபார்ம் வரும், அது டவுன்லோட் பண்ணி சிபிசி கையெழுத்து போட்டு அனுப்பணும். இதை பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா 120 நாள் அந்த ரிட்டர்ன் இன்வாலிட் ஆயிடும். அதுவே இன்வாலிட் ஆயிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ரிட்டர்ன் இன்வாலிட். இப்படி ரிட்டர்ன் இந்த 120 நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அதான் ஒரிஜினல் ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் எப்படி கன்சிடர் அஸ் பிலேட்டட் ரிட்டர்ன். அந்த ஆமா ஃபைல் பண்ணல, இப்போ இந்த ரிட்டர்னே இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ ஃபைல் பண்ணி வெரிஃபை பண்ணா அந்த ரிட்டர்னே ஃபைல் இல்லனா ஆயிடும். 120 டேஸ் தான் வச்சிருப்போம். அப்படி இல்லனா அது என்னன்னு சொல்லிடுவோம், இன்வாலிட்னு சொல்லிடுவோம். அப்ப என்ன ஆயிடும், அது இன்வாலிட் ஆயிடும். இது பிலேட்டட் ரிட்டர்ன். ஒரிஜினல் ரிட்டர்ன் இன்வாலிட் ஆயிடும். இப்போ நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஃபைல் பண்ணா அந்த ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன், பிலேட்டட் ரிட்டர்ன். பிலேட்டட் ரிட்டர்ன் ஒரிஜினல் ரிட்டர்ன் which is என்ன ஆயிடும், பிலேட்டட். பெனால்டி பே பண்ண எக்ஸ்டென்ஷன் கிளைம் பண்ணு. தப்பி தவறி இது வெரிஃபை பண்ணி தான் பண்ண முடியும். இது வெரிஃபை பண்ணி தான் என்ன பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பெஸ்ட் ஐடியா பண்ணலாம், ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு 120 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெரிஃபை பண்ணாம லாஸ்ட் டே கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு ஏதாவது சேஞ்ச் இருந்துன்னு வச்சுக்கோ, இது மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு என்ன பண்ணிடலாம், அந்த ரிட்டனை இன்வாலிடேட் பண்ணி 5000 போனா போட்டு சொல்லி நம்ம என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம், பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு போயிடலாம். ஆர் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு கான்செப்ட் பக்காவா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம், யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், டியூ டேட் பார்த்தோம், பண்ணலைன்னா 234F பெனால்ட்டி,
5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் 1000 ரூபாய், 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் டிசம்பருக்குள்ளே பண்ணால் 5000 ரூபாய், டிசம்பருக்கு அப்புறம் பண்ணால் 10,000 ரூபாய். கரெக்டா? அடுத்தது பிலேட்டட் ரிட்டர்னுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போதுமானது. இதெல்லாம் வந்து ஏமாத்திரத்தனம் நான் சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் கற்றுக்காது எக்ஸாம் எழுதி. லாஸ்ட்டாக இன்னும் 2 விஷயம். ஹூ ஷுட் வெரிஃபை த ரிட்டர்ன்? யார் வெரிஃபை பண்ணணும்? யார் வெரிஃபை பண்ணணும் ரிட்டர்ன்? இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் தான் வெரிஃபை பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் அப்ராட்ல இருக்கான், வெளிநாட்டில் இருக்கான், அவுட் சைட் இந்தியாவில் இருக்கான், அவங்களால பண்ண முடியும்னா பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர். யாரோட பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர்? எனக்கு கதை சார் அடி அந்த கதை சார் யாரோட பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர்? அந்த இண்டிவிஜுவல் வெளிநாட்டில் இருக்கான்ல, அவனுக்கு இங்கே ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஹோல்டர் இருப்பான். பவர் ஆஃப் அட்டானி அவனுக்கு பதிலாக சைன் பண்ணணும், அவன் வெரிஃபை பண்ணணும். ஆர் இன் கேஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் யாருக்கு? அசிக்கு, அவனோட கார்டியன், அவனோட ஆர் எனி அதர் பர்சன் ஆஸ் டிக்ளேர்ட் பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி. இதுதான் வந்து இண்டிவிஜுவல். ஹெச்யூஎஃப்க்கு கர்த்தா, இண்டிவிஜுவலுக்கு ஹெச்யூஎஃப்க்கு கர்த்தா ஆர் எனி மெம்பர். பேர் என்ன? கோபார்சனஸ். கர்த்தா இருந்தா கர்த்தா இல்லைன்னா கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர், மேனேஜிங் ஆர் எனி டைரக்டர். எல்எல்பிக்கு மேனேஜிங் பார்ட்னர், டெசிக்னேட்டட் பார்ட்னர் சொல்லுவாங்க, ஆர் எனி பார்ட்னர். ஓகேவா? ஹெச்யூஎஃப் ஃபார்ம், ஏஓபிபிஐ ஃபார்ம் எல்லாத்துக்குமே டைரக்டர், தட் இஸ் அந்த பார்ட்னர். அந்த பர்சன், அந்த யார் டைரக்டர்? இப்போ ஏஓபிபிஐக்கு டைரக்டர் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, அந்த பர்சன். அவங்க என்ன பண்ணணும்? ரிட்டர்னை வெரிஃபை பண்ணணும். இது யார் வெரிஃபை பண்ணாலும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான், அதை படிச்சுக்கணும். அடுத்தது இன்னும் 2 விஷயம் நீ பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. கோட்டிங் ஆஃப் பேன் நம்பர் எங்கெங்கெல்லாம் மஸ்ட்? கோட்டிங் ஆஃப் 50,000 ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி வாங்கினா, 50,000 ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினா, பேங்க்ல டெபாசிட் பண்ணால் பேன் நம்பர் மஸ்ட்டு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பேன் நம்பர் மஸ்ட்டு. இது மாதிரி உன் புக்கில் ஒரு 40 கொடுத்துருப்பான். ஒரு 5 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஒரு 5 மார்க் கொஷின் உனக்கு எந்த பாயிண்ட் பிடிக்குதோ ஒரு 5 பாயிண்ட் என்ன பண்ணி வச்சுக்கோ, ரெடி பண்ணி வச்சுக்கோ. 5 மார்க் கொஷின் ஆன்சர் கேட்குற மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு. இவ்வளோ மேலே போனால் பேன் ஃபர்னிஷ் பண்ணுறது கம்பல்சரி. கோட்டிங் ஆஃப் ஆதார் இஸ் கம்பல்சரி. அது ஒரு 3 சுச்சுவேஷனில் ஆதார் நம்பர். ஒன்று இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஆதார் நம்பர் கன்ஃபார்ம் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று கொடுத்தால, ஆதார் நம்பர் இல்லை சார்னா ஆதார் என்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கொடுப்போம், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் போட்டு நம்ம பேப்பர், அதில் என்ரோல்மெண்ட் ஐடி ஒன்று இருக்கும், பிஃபோர் ஜென்ரேஷன் ஆஃப் ஆதார் கார்டு. அந்த நம்பர் ஐடியாவது இப்போ கொடுத்தாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரா 2 விஷயம் நீ படிச்சுக்க வேண்டியது என்னது? கோட்டிங் ஆஃப் பேன், ஏதாவது ஒரு 5 சுச்சுவேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது கோட்டிங் ஆஃப் ஆதார். அப்போ இதுதான் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். புரியுதா ராஜா? என்னென்ன அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் யாரா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் படிச்சோமா? அடுத்தது ரிட்டர்ன் யாரா ஃபைல் பண்ணணும்? company form compulsory. Other than person other than company form, if income exceeds the basic exception is compulsory. Above வரல அப்படினா beneficiary owner beneficiary officer foreign asset வச்சிருந்தானா compulsory. 54 G 54 F FF எல்லாரும் டிசிஷன் ப்ளே பண்ணனும்னா compulsory. ATC to AT deduction compulsory. 1 கோடிக்கு மேல கிரெடிட் வந்துச்சு கரண்ட் அக்கவுண்ட்னா compulsory. சேவிங்ஸ் அக்கவுண்ட் சரி ஃபாரின் travel 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு பண்ணிட்டானா கம்பல்சரி. எலக்ட்ரிசிட்டி பில் 1 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு பண்ணிட்டா கம்பல்சரி. இது ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் இஸ் கம்பல்சரி. அடுத்தது வேஸ்ட் ரிட்டர்ன், பிலேட்டட் ரிட்டர்ன், டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். மூணு கான்செப்ட் பார்த்தோம். இது மூணுமே எப்போக்குள்ள ஃபைல் பண்ணிருக்கோம்னா அதுக்கு 15 days டைம் டிஃபெக்டிவ். மீதி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா end of the assessment year or before completion of assessment whichever is earlier. நீ என்ன பண்ணிடணும்? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரிவைஸ் ரிட்டர்ன் n number of times என்ன பண்ணிடலாம்? இன்னொரு சிச்சுவேஷன் லாஸ் ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட். இந்த ரிட்டர்ன் லாஸ் LOSS லாஸ் ரிட்டர்ன். வேற லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போக முடியாது. இதை நான் வந்து இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. ஏன்னா நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட்னு ஒரு சாப்டர் படிக்கல. இந்த வருஷம் ஒரு இன்கம்ல லாஸ் வருது. இந்த லாஸ் இந்த வருஷம் இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியல. அப்போ நெக்ஸ்ட் இயர் எடுத்து போயிட்டு நெக்ஸ்ட் இயர் இன்கமோட என்ன பண்ணிக்கலாம்? செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் கேரி ஃபார்வர்டுன்னு சொல்றது. இந்த வருஷத்தோட லாஸை நீ அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ற? கேரி ஃபார்வர்ட் பண்ற. அப்படி இந்த வருஷத்தோட லாஸ் அடுத்த வருஷத்துக்கு நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா நீ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்கணும். அதுவும் பிஃபோர் டியூ டேட்டுக்குள்ள. ஆஃப்டர் டியூ டேட் பண்ணிருந்தா பெலட் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணா லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். லாஸ் ரிட்டர்ன் மட்டும் எப்போக்குள்ள ஃபைல் பண்ணிடணும்? 31st ஜூலை. அதுக்கப்புறம் பண்ணி நீ பிலேட் ரிட்டர்ன் பண்ணி பெனால்ட்டி கட்டினாலும் உங்களுக்கு லாஸ் என்ன பண்ண முடியாது? கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கரண்ட் இயர் பிசினஸ் லாஸ் 4 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் எடுத்து போய் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். நீ நெக்ஸ்ட் இயர் எடுத்து போய் செட் ஆஃப் பண்ணா நீ கம்பல்சரி எப்போக்குள்ள ஃபைல் பண்ணிடணும்? 31st ஜூலைக்குள்ள ஃபைல் பண்ணிடணும். ஆர் 30th செப்டம்பர் டியூ டேட் உனக்கு எப்போ வருதோ அந்த டியூ டேட்க்குள்ள நீ என்ன பண்ணிடணும்? ஃபைல் பண்ணி. இந்த இடத்துல போய் பிலேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஆனா பண்ணலாம். ரெண்டு லாஸ் மட்டும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மட்டும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸும் டெப்ரிசியேஷன் லாஸும் என்ன பண்ணிடலாம்? எடுத்துக்கலாம். என்ன சார் டெப்ரிசியேஷன் லாஸ்? இது வந்து நான் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் சாப்டர்ல சொல்லி கொடுப்பேன். என்ன சார் அப்படின்னா உன்னோட இன்கம் இருக்கு தெரியுமா? டெப்ரிசியேஷன் 5 லட்சம் ரூபாய் இருக்கு.
உங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 4 லட்சம் ரூபாய் இருக்கு. எப்படி ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 4 லட்சம் ரூபாய், டெப்ரிசியேஷன் 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா லாஸ் எவ்வளவு? 1 lakh. ப்ராஃபிட் 0. டெப்ரிசியேஷன் டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும் இன்கம் டாக்ஸ்ல. டெப்ரிசியேஷன் மட்டும், டெப்ரிசியேஷன் இன்னும் 2 விஷயம் இருக்கு நான் சொல்றேன் அந்த சாப்டர்ல. எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட் ஈக்குவலா மட்டும் தான் நீ செட் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கு மேல கிளைம் பண்ணி என்ன காட்ட முடியாது? லாஸ் காட்ட முடியாது. மத்த எக்ஸ்பென்ஸ் வச்சு நீ என்ன காட்டலாம்? லாஸ் காட்டலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷனே லாஸ்ல இருந்தா டெப்ரிசியேஷனே கிளைம் பண்ண முடியாது. ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷனே உங்களுக்கு என்னத்துல இருக்கு? லாஸ்ல இருந்தா உங்களுக்கு என்னவே கிளைம் பண்ண முடியாது. டெப்ரிசியேஷனே ஃபார் தி இயர் கிளைம் பண்ண முடியாது. அந்த டெப்ரிசியேஷன் will be named as unabsorbed depreciation. அது பேர் என்னது? அந்த unabsorbed depreciation எத்தனை வருஷத்துக்கு வேணா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஈவன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் அவசியம் கிடையாது. புரியுதா? அது நம்ம செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் சாப்டர். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 2016-17 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், கரெக்டா ஃபைல் பண்ணிட்டேன், அந்த வருஷம் லாஸ். 2017-18 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. 2018-19 தட் இஸ் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கேன். ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, பிலேட்டடா பண்ணிருக்கேன். 2018-19 அன்னைக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. நடுவுல ஒரு வருஷம் தப்பு பண்ணிட்டேன். 17-18 லாஸ்டா கரெக்டா டியூ டேட் முன்னாடி ஃபைல் பண்ணிட்டேன். 18-19 லாஸ் கிடையாது, தட் இஸ் இந்த வருஷம் லாஸ் கிடையாது. ஆனா நான் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். இந்த வருஷத்தோட லாஸை காமிச்சிருப்பேன்ல, அது பிலேட்டடா ஃபைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் இந்த லாஸை செட் ஆஃப் பண்ணாம பண்ண முடியும். நடுவுல ஒரு வருஷம் பிலேட்டடா ஃபைல் பண்ணிருக்கேன். எந்த வருஷம் லாஸ் இருக்கோ அந்த வருஷம் ரிட்டர்ன் தான் டு பி ஃபைல்ட் பிஃபோர் டியூ டேட். எந்த வருஷம் லாஸ் இருக்கு? 16 அந்த வருஷம் தான் ரிட்டர்ன் கரெக்டா ஃபைல் ஆகும். அடுத்த வருஷம் பிலேட்டடா ஃபைல் பண்ணிருந்தா அந்த வருஷத்துல லாஸ் தான் செட் ஆஃப் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வருஷம் லாஸ் எடுத்துக்குவோம். சரி, எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோ. 16-17 லாஸ், 17-18 லாஸ். இது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இதை பண்ணல. 18-19 இந்த லாஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ரிட்டர்ன் ஒரிஜினல் ஃபைல் கரெக்டா பிஃபோர் டியூ டேட். இது நாட் ஃபைல். அப்ப இந்த லாஸ் என்ன பண்ண முடியாது? கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்றது? செட் ஆஃப் பத்தி பேசல, கேரி ஃபார்வர்ட் தான். செட் ஆஃப் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் பண்றதுனா என்ன? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸிங் பிஜிபி லாஸிங் பண்ணா அது பேர் செட் ஆஃப். இந்த வருஷம் லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் எடுத்து போனா அது பேர் என்னது? கேரி ஃபார்வர்ட். இப்போ நான் நவம்பர்ல தான் ரிட்டர்னே ஃபைல் பண்றேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு, சேலரி இன்கம் இருக்கு, செட் ஆஃப் பண்ணாமனா பண்ணிக்கலாம். அது பேர் என்னது? செட் ஆஃப். இந்த வருஷம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் நெக்ஸ்ட் இயர் எடுத்து போனாதான் என்ன பண்ணி ஆகணும்? பிஃபோர் டியூ டேட் ஃபைல் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் தான் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். நீ என்ன பண்ணணும்னா புக் பேக் क्वेश्चन எடுத்து படிக்கணும். 234F பெனால்டி நல்லா படிச்சுக்கணும். 1 மார்க்ல கேட்பான். இல்ல ரைட் தி டிஃபால்ட் இன் ஃபைலிங் ரிட்டர்ன், இது என்னன்னு கேட்பான். கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஃபால்ட் இன் ஃபைலிங் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கேட்பான். 234F 234A ரெண்டு ரிட்டர்ன் நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் கோட்டிங் ஆஃப் ஆதார், கோட்டிங் ஆஃப் பேன், அப்புறம் யார் வெரிஃபை பண்ணணும், எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். அசைன்மெண்ட் புக்ஸ்லேருந்து ஷோர் ஷார்ட் 6 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஷோர் ஷார்ட் 6 மார்க். அதை தவிர 1 மார்க்ல 1 மார்க் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டால் கூட எத்தனை மார்க் வந்துடுது? 8 to 10 மார்க்ஸ். 10 பேஜ் தான் அந்த கொஸ்டின், சாப்டரே 10 பேஜ் தான். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். புரியுதா சார்?